அடியே ஈச்சப்பட்டியில எள்ளூருண்ட வத்த கசமாலம் சொத்து சொகம் நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. எடுபடியா வந்து இரும்பு பட்டி சாவியை பிடிக்கல. இந்த சக்கரத்துக்கு எப்ப பாரு என் நகை மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு வாக்குல இருக்கும்போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கு நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானே நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்ட. என்னைய சொல்ற நீ அலையிறேன்னு? நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ லோ லோன்னு அலையல. அடியே உன்னை சும்மா விடக்கூடாதுடி. என்னடி சொல்லு? என்னடி சொன்ன? நான் அலையிறேன்னு சொன்னேன். யாரு? என்ன நீயா? நானே பாத்தல. என்ன நினைச்சிட்டீங்க? நான் ஒதுக்குறேன். நான் அர்த்தமா என்ன அர்த்தமா போடி போடி போடி. அடியே என்ன பண்றீங்க? ஆத்திட்டே பாக்குறேன். குத்துவிடலாமா உன்னை? பாடி பா, இன்னைக்கு பாக்குற வழி பாக்குற போடி. உனக்கு தெரியாதா? என்ன செய்யற மாதிரி உன்னை உனக்கு அவ்வளவு திமிரு. நேத்து வந்தவரே ஐயோ காது காது மாதிரி ஒரு கண்ணு கம்மல் மாதிரி கண்ணு உனக்கு குட்ரி குட்ரி. அடியே விடுங்கம்மா விடுங்கம்மா. ஏமா இப்படி சண்டை போடுறீங்க? நீங்க தான் பொம்பளைங்க. பட்ட பகல நடுவீதியில இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே. ஏமா நீங்க என்ன சண்டியரா இல்ல சம்சாரம் பண்ற பொம்பளைங்களா? புடவை அமுது கூட தெரியாம சண்டை போட்டுக்கிட்டீங்களே. போங்கம்மா போங்கம்மா, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. துப்புங்க உன் முகத்துல. என் முகத்துல ஏண்டி? உன் முகத்துல, உங்க அப்பா முகத்துல, உன் உறமர முகத்துல காரி துப்பு நம்பி தட்டிக்கிட்ட சிரிக்கி. வெளியே போயிருக்கிற என் தம்பி வரட்டும், உன்னை பேசிக்கிறேன் பேசி. ஆமா என் புருஷன் வரட்டும், அந்த ஆளை விட்டு உன்னை அடிக்கிறேன். உன் புருஷன் தானே, அவ ஒன்னையும் அடிக்க மாட்டா. இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி அச்சி நீ பாடி. வாங்க தம்பி போலாம். அடக்கோழி, முட்டைக்கோழி, சாமக்கோழி, சண்டைக்கோழியோ கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரர, கோழியை காட்டு பார்க்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா இவனுக்கு காடு கரை இருக்கு, கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு கோழி வித்துட்டாயா? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாவம் இவன் வேற ஒத்தனாடியா, அவளுக்கு பயந்துதான் கோழி விக்கிற சாக்குல இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. ஆமா புடவைக்காரரா வாங்க, உள்ள வாங்க. அம்மா, இந்த ஜில்லாவிலேயே உங்கள மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு புடவை எடுத்துக்கூட. சரி இத பாருங்க. வேண்டாண்ணா உடங்க. இது லேட்டஸ்ட் டிசைன். மேல இருக்கிறது நைலான் சேல். இது தோரல் நின்ன போச்சு. ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது வரசனை. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்தது லேட்டா? இது பிடிச்சிருக்கு. சரி அதையே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, ரெட்டமணி பவானி ஜமுக்காலம். இதை 2 பேரும் போத்திக்கிட்டா கதகரப்பா தூங்கலாம். ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா கொடுத்த ஜமுக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோட இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. காலையில வந்திருக்கிறேன், பெருங்கையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துடுறேன். அம்மா, புடவைக்கார வந்திருக்கம்மா.
நழுவாம கட்டணும். நான் எல்லாம் ஜவுளி கடை பொம்மைக்கு புடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம். ஏமா ஆளு கனமா மீச விட்டு சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு. ஐயோ அவர் வந்துட்டாரு. யாரு கீசக்காரன்? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே. எங்க ஒளிஞ்சுக்கிறது? என்னையா பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். போயும் கூட சின்ன பொண்ணு இதான் உங்க விட்டவனா? தலையை விட்டுக்கிறேன். தலையாவது தப்பிக்கிட்டோம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு போயோ உட்காருல. இது இல்லையா? சின்ன பொண்ணு. ஐயோ ஐயோ. உட்காரு. சின்ன பொண்ணு. என்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. உட்காரு. என்ன இது உள்ள என்ன வச்சிருக்கீங்க? சின்ன பொண்ணு. என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோழி எல்லாம் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி. யாப்ப ஆலம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சி வாயா. மஞ்சள் நெல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடு. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்து கொடு போ. ஓடினா என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற? பெரிய மூட்டை தூக்கிட்டு போ. சொல்றேன்னா சும்மா சும்மா குத்தாதையா சொல்லிடுறேன். சீக்கிரம் வா. மூட்டை வச்சுட்டல்ல, வா. போக சொல்லாத சின்ன பொண்ணு. பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான். அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு. என்னையா ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாதி. சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாள். நீ என்கிட்ட சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க? என்ன பொண்ணு, நான் சொல்றதை கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச, என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம். இததான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, குழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. சின்ன பொண்ணு, என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து. என்னாச்சு? சீக்கிரம் வெளியே விடுயா.
ஆ.